மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் மெனு விளாக் பார்க்கலாமா? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா கிச்சடி தான் பண்ணியிருந்தேன். பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி எல்லாம் நிறைய போட்டு செஞ்சிருந்தேன். சூப்பர் டேஸ்டியான ஒரு பெர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட். இதோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்கு. செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோட லஞ்ச் வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. சின்ன வெங்காயம் வீட்டில் சுத்தமாக இல்லை, நல்ல தெளிவாக இருந்துச்சு. சின்ன வெங்காயம் வாங்கிட்டு கூடவே இஞ்சி பூண்டு விழுது அரைக்க பூண்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த நாட்டு புளி ஒரு பாட்டி கிட்ட வாங்கிட்டு வந்தேன். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாட்டிங்க கிட்ட இருக்கிற நாட்டு புளி வாங்கி பாரு, குழம்பு சூப்பராக இருக்கும். கொஞ்சமா வாங்கியிருக்கேன். வாசம் சூப்பரா இருந்துச்சு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு மீன் தான் சமைக்க போறேன். ஆனா இன்னைக்கு புளி தேவைப்படாது. பிகாஸ் மஞ்சப்பால் மீன் குழம்பு பண்ண போறேன். என் பெரியமா ஒருத்தவங்க எனக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி தான் இது. புதுசா ட்ரை பண்ற எல்லா ஃபுட்ஸையும் நம்ம ரொட்டீன் மெனுல கொண்டு வர மாட்டோம். ஒரு சிலதை தான் கொண்டு வருவோம். அப்படி ஒரு ரெசிபி தான் இது. இதோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். இருந்தாலும் புதுசா பாக்குறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மண் சட்டியில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊற்றி கை நிறைய குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து பொன்னிறமாற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 தக்காளி கூட கொஞ்சமா இஞ்சி சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் கூட சேர்த்து பச்சை வாடை போற வரைக்கும் வதக்கிட்டு மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, ஏலக்காய் சேர்த்து அரைச்ச பொடி ஒன்று வச்சிருக்கேன். அது கூட சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். இது நல்லா தண்ணி சேர்த்து அரைச்ச தேங்காய் பால் தான், கெட்டியா இருக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா கழுவி வச்சிருக்கிற நெத்திலி மீன் சேர்த்திருக்கேன். நீங்களும் நெத்திலி இல்லைன்னா காரப்பொடி, சுதும்பு, வெள்ளைக்கிழங்காய் இதெல்லாம் சேர்த்து செய்யலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். லாஸ்ட் டைம் பெரியமா சொன்ன மாதிரி மிளகாய் தூள் போட்டு மீனை ஃப்ரை பண்ணி சேர்த்திருந்தேன். அது இன்னும் சூப்பரா இருந்துச்சு. 5 மினிட்ஸ்ல கொத்தமல்லி இலை தூவி எடுத்தா நெத்திலி மஞ்சப்பால் குழம்பு தயார். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.